யாருக்கும் தெரியாம போறோம். போட்டு வந்துட்டே இருக்கும். நீ ரைட்ல போய் போற, நான் லெஃப்ட்ல போய் போறேன். நாடா தண்ணி எத்தனை வரமாட்டா இலைய பிச்சு கச்சினடா. என்னடா நீங்க அண்ணனுக்கு டெல்லியில மேட்ச் நான் காத்தாடி தெரியுமே என்ன நான் அண்ணனுக்கு காத்தாடி கிடைக்கலையாடா. ஆப்பனன் காத்தாடி கிடைக்காத மாதிரி பண்றான். என்னடா சொல்ற? என்னடா பண்றது? அண்ணனுக்கு காத்தாடி கிடைக்காம கேமுக்கு போலனாலும் அசிங்கம், கேம்ல போய் தோத்துட்டாலும் அசிங்கம். ஆனா அண்ணனுக்கு காத்தாடி கிடைச்சுன்னா எப்படியா ஜெயிச்சுடுவாரா? அதனால தானே ஆப்பனன்ட் கிடைக்காத மாதிரி பண்ணிட்டானுங்க. எப்படியாவது அமிச்சே ஆகணும்டா. என்ன பண்றதுன்னே தெரியடா. அனுப்பியா வந்தா ஏதோ டெல்லி காத்தாடி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. தம்பி அண்ணனுக்கு டெல்லியில மேட்ச் காத்தாடி அண்ணன் எங்கேயும் கிடைக்கல. காத்தாடி அனுப்புனா எப்படி அனுப்புறதுன்னு கொடுத்தல நான் அனுப்புறேன். ஏதாவது தெரிஞ்ச கொரியர் ஏதாவது வச்சுக்கியா? ஓ உன்னா நான் அனுப்புறேண்ணா. போடா அப்படியா டென்ஷன் ஆயிட்டாங்க. டெல்லி எங்க இருக்கு தெரியுமா? நான் 1 கிலோ பூணும் காத்தாடி நான் நம்பி குண்ணா நான் பாத்துக்கிறேண்ணா. என்னமோ நம்பிக்கையா பேசும்போது டைப் பண்ணி பார்ப்போம். சரி போய் பூணூல் வாங்கினு அப்போ. 1 கிலோ பூணூல் கேட்டி இல்லடா ஏதோ பண்றேன்னு பண்ணு பாப்போம். நானு அவனை பாத்துக்கடா. கொஞ்சம் புண்ணா இத. நோ 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 இங்க வா. எதுக்கு இப்படி பண்ற? காமெடி பண்ணுகிற நீ. Few moments later. நோ நூல் கண்டி காலி ஆக போகுது. போன் பண்ணி டெல்லியில உங்க அண்ணனுக்கு காத்தாடி வந்துச்சு. என்னடா தம்பி சொல்றா? நோ அவங்க காத்தாடி ஏதாவது வருதா? என்னடா காத்தாடியா? எப்படா நீங்க ஒரு சின்ன பையன் பூணூல்லாம் காலி பண்ணிட்டு டெல்லி காத்தாடி அனுப்புறா? என்ன கலரா? ரெட் கலர் பண்ணா? ரெட் கலர் பண்ணாவா? ஒரே நிமிஷம் பார்க்க தர்றான். ஏய் அங்க ஒண்ணு வருதுடா. நானா சொல்றேன் வந்துச்சா? அப்படி இவர்களுக்கு எப்படி போட்டாலும் காதலே வருகிறது. இவர்களுக்கு எனிமி வந்து நம்ம பிரிச்சு விட வேண்டுமே. நம்ம பொண்ணுக்கு எங்குமே மாப்பிள்ளை தேடி கிடைக்கவே இல்லை. கஷ்டம் இந்த ஐயாவை கேட்டு பார்ப்போம். ஐயா சொல்லுங்கள் என்ன வேண்டும்? ஐயா என் பொண்ணுக்கு எங்க வரன்னு தெரியும். நான் லாஸ்ட் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். என்னால ஒரு 50 சவரம் போட முடியும். இப்பொழுதுதான் எங்கேயோ 50 சவரம் தங்கம் கேட்கிறார்கள். 4 சிலிண்டரும் 50 லிட்டர் பெட்ரோலும் தான் கேட்கிறார்கள். ஐயா என்னால 4 சிலிண்டர்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுயா. ஒரு சிலிண்டரும் 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொடுக்க முடியாது. என்னோட அவள் தான் முடியும். இப்படி சொன்னால் எப்படி ஐயா? இதற்கு எந்த மாப்பிளையும் சம்மதிக்க மாட்டானே. ஏனென்றால் ஒருவன் இருக்கிறான். பரவாயில்லையா யாரா இருந்தாலும் வருஷம் ஐயா. சரி இருங்கள், நான் அவனுக்கு தொடர்பில் எடுக்கிறேன். ஹலோ 15 minutes later. இதோ அவனே வந்து விட்டான். இந்த புரோக்கர் பொண்ணு பார்க்க கொடுத்தா இவ்வளவு நாள் ஆக்குறான். ஐயா இவரா மாப்பிள்ள? ஹாய் புரோக்கர் ஜி. நீங்கள் தரும் வரதட்சணைக்கு இந்த மாப்பிள்ளை தான் கிடைப்பான். ஏ புரோக்கர் ஜி, நீ சொன்ன 1 சிலிண்டர் வேலைக்கு ஆகாது, 2 சிலிண்டர் தான் வேலைக்கு ஆகும். அப்பதான் பொண்ணை கல்யாணம் கட்டும். ஐயா என்னால 2 சிலிண்டர்லாம் கொடுக்க முடியாது. ஒன்னையா கொடுங்க. ஏ மாமாஜி, இது வெள்ளைக்காவது போயும். நாத்து சைடு போனா தீங்காசும் தோல் அடிக்கும் கொடுக்கும். இவன் யாரா சாயா? பாய் பாய்டா. நோ உன்ன நேத்து மகேஷ்ட வண்டி குத்தியா நீனு? ஆமாடா தம்பி சொல்றா. அவன் ஏழை இருக்கிற பசங்க எல்லாம் எத்தனை வண்டியை நாஸ்தி பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் அவன்லாம் வண்டி கொடுக்காத. டேய் தம்பி எனக்கு பின்னாடி பேசுங்க சுத்தமா பிடிக்காதடா. நோ உன்ன நேத்து மகேஷ்ட வண்டி குத்தியாம இதுக்கப்புறம் கொடுக்காத, வண்டியை நாஸ்தி பண்றான். உன்கிட்ட போய் பால குத்தம் பாரு. வா போய் தரலாம் வா. டேய் என்னடா பால் போடுற? நானா கேப்டன் பண்றது? எப்படி போட்டாலும் அடிக்கிறானு இனின்னு பார்த்து. டேய் நீதான் பெரிய பவுலர் நினைச்சு உன்கிட்ட பால் குத்தா உன் பாடியே அடிக்கிறான் முறை. அவன் என்ன பண்றதுன்னு தெரியல கேப்டன். என்ன ஐடியா சொல்லுங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு பேண்டே ஒரு ஐடியா கேளுங்க. பால் கழிச்சு இப்ப என்ன பண்றது கேப்டன்? பாலை குத்தாதானே மேட்ச் நடக்கும். தூக்கி போட்டா எப்படி மேட்ச் நடக்கும்?
கேப்டன் செம்ம ஐடியா கேப்டன், வாங்க போலாம். இவனுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது போலியா. சொல்லுங்க சார். ஆப்போசிட்ல தான் வீடு. ஆப்போசிட் நான் போய் உங்க வீட்டை நிற்கிறேன். அப்படா ஃப்ரெண்டை கூப்பிட்டா இங்க நடக்கிறதே என்ன பண்ணுவான்? ஹலோ சிக்கமாயிட்டோம். என்ன சிக்கன் ஆயிடுச்சா? வெயிட் பண்ணி 5 நிமிஷம் வரேன். 5 நிமிஷம் ஆகுமா? ஃப்ரெண்டு 5 நிமிஷத்துல வந்துருவான். நடக்கிறதே வேற. 5 நிமிஷம் ஆகுமா? சரி உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்ல, அது வரைக்கும் கேட்கலாம். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சட்டையை மாற்றி போட்டுக்கிற ஃப்ரெண்ட்ஸ்டா, ஜெட்டியை மாற்றி போட்டுக்கிற ஃப்ரெண்ட்ஸா, இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறேன். Following day. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு. நான் ஃபோன் அடிக்குது. ஹலோ சொல்கிறா மச்சி. அவன் தலையிலேருந்து வெட்டுறதா காலிலேருந்து வெட்டுறதான்னு யோசிச்சுருக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு, பட்டுன்னு வரேன். இன்னும் 5 நிமிஷமா? சரிடா, இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துடுறானா? இன்னும் 5 நிமிஷம் ஆகுமா? சரி இப்போ உன்னை பற்றி சொல்லு பார்ப்போம். இந்த உலகத்திலே இன்டெலிஜென்ட் யார் தெரியுமா? இட்ஸ் மீ. இந்த உலகத்திலே அழகான பர்சன் யார் தெரியுமா? இட்ஸ் மீ. இந்த உலகத்திலே கருப்பு அழகனா ரஜினி மட்டும் இல்லை, நானும் தான். Following day. இப்போ நீ உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, மாப்பிள்ள சண்டை முடிஞ்சிச்சு, டீ கடைக்கு போகலாம் வான்னு சொல்லு. நான் போய் அங்கே ஒழிஞ்சிக்கிறேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நைஸ் ஒன். உங்கள இரு, சண்டைலாம் முடிஞ்சிச்சு, சால்வ் ஆயிடுச்சு, வா போயிட்டு சொல்லு. போயிட்டு எங்க மச்சான் கூப்பிடுற படிக்கிறேன்டா. டீ கண்ணா 10 நிமிஷம் வந்து நிக்கிற. டீ வந்துடும்.